இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்ட், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கொள்றேன், ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க, 6/4/2025. இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் வேணால் இங்கிலீஷ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க, தமிழ் வெர்ஷன் வேணால் தமிழில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்படி தான் இருக்கும். எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 6/4/2024 தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனோட ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 5/5/2025 அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெஸ்டாரண்ட் அசிஸ்டன்ட், ரூம் பாய் என்ற 4 வகையான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்ட்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க, சாப்டர்ன்றது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 137 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 87 வேக்கண்ட், ரூம் பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 15,700 58,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிலிட்டோ அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து எந்த குவாலிஃபிகேஷன் வந்து எதுக்கு வந்து ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இல்லைன்றது வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் வந்துக்குங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஜாப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்போட இது வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெஸ்டாரண்ட் அசிஸ்டன்ட், ரூம் பாய் இதுதான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான கேப்சா கோடு வந்துருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க. உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு பிறகு இங்கே வந்து லாகின்றது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து ஷோ ஆகும். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெஜிஸ்டர் அசிஸ்டன்ட், பார்த்தீங்கன்னா ரூம் பாய் இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலா ஃபெமேலா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா, நீங்கள் வந்து விண்ணப்பதாரின் பிறந்த இடம், உங்களுடைய சொந்த நேட்டிவ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையரின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொழி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மதரோட மொழி வந்து கேட்டிருக்காங்க, தாய்மொழி, அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேசிய இனம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம், உங்களுடைய ஆதார் எண் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு எண் வந்து கேட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு எண் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது வந்து இருக்கா இல்லையான்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா வந்து நோன்றது வந்து கொடுங்க.
நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது இடஒதுக்கீடு வந்து கோரிக்கை வந்து கேட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது வந்து ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளின்றது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஊழியராக வந்து நீதிமன்றத்தில் வந்து பணிபுரிந்தீங்களான்றதை வந்து கேட்டிருக்காங்க. பணிபுரிஞ்சிருங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு செய்துள்ளீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மத்திய அரசு பணியில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுக்கப்பட்ட அரசியல் பணி வந்து தற்காலிகமாக விலகி இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ் மேன்ன்றது கேட்டிருக்காங்க. வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களா அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எல்லா ஜாப்புக்கும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரினா எல்லா ஜாப்பும் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. பட்டப்படிப்பு முடிச்சிருந்தா வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க வந்து தெரியுமான்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து டைப்பிங் தெரியுமான்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. குக்கிங்கு வந்து நீங்கள் வந்து என்ன தெரியுமான்றது வந்து இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்ன்ற பாருங்கள், இதை வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படித்து பார்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோன்ற ஆப்ஷன் வந்து தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாமே வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் படித்து பார்த்துட்டு டிக்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ ஆகும். இது வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணணும். நீங்களும் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.